எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த அதிகாலை வெள்ளே ஒரு முறை கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவனுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய உள்ளம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். உள்ளத்திலே நாம் களி கூற வேண்டுமானால் தேவனை நன்றாக அறிந்திருக்கிற அறிவு நமக்கு தேவை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானிப்போமானால், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். ஏன்? நம் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவள் பதில் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இதை குறித்து நாம் சிந்தித்தோமானால், அன்னாவுடைய வாழ்க்கையில பல அவமானங்கள், நிந்தைகள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வேதனையை குறித்து நாம் இந்த அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உன் இருதயத்தை கலிகூறச் செய்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அந்த வேதனைகளை சொல்லித் தெரிய முடியாது. அவள் போன பாதை மிக கடினமாக இருந்தது. அநேகர் அவரை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் வேதனை அடைந்தாள். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்னை உலகம் எப்படியாய் பார்க்கிறது என்று சொல்லி அவள் நினைத்தாள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையிலே உன்னுடைய உள்ளத்தை கலிகூறச் செய்கிறவர் கர்த்தர். அவள் அந்த நம்பிக்கையோடு ஆலயத்துக்குள்ளே வருகிறாள். அங்கு தேவனை பார்க்கிறாள். இதோ ஏசாயா சொல்லுவது போல உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறதை அவள் அறிந்தாள். ஐயா, நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் அவனை உமக்கென்றே நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினாள். தேவனுடைய பிள்ளையே, பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பொருத்தம் என்ன மகளே? அந்த பொருத்தை நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தப்படு. கர்த்தர் நிச்சயமாக உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகளை அடைந்ததான அன்னாள் கர்த்தரிடத்திலே வந்து சொல்லுகிறாள், ஐயா, ஏன் இந்த உபத்திரவத்தை அனுமதித்தீர்? நித்தம் எனக்கு வேதனையாக இருக்கிறதே, என்னுடைய அவமானத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். ஆனால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார். அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் நீ இருதயத்தை கலிகூற பண்ணினார். எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என்னை மகிழ்ச்சி அடைய செய்தார் என்று சொன்னார். எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை, இந்த கால வேளையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதான தெய்வ வசனத்துக்கு நன்றி செலுத்து. என் உள்ளம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த கலிகூற செய்வதே கர்த்தர் தான். என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை துடைத்தார், என் துக்கத்தை மாற்றினார், என் அவமானத்தை மாற்றினார். ஏனென்றால் அவர் ஒருவரால் தான் முடியும். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த காலவெளியிலே சிந்தித்து பாருங்கள். தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகாரை குறித்து வாசிப்போம். ஆகார் தேவனுடைய சமூகத்திலே வந்த பொழுது அவள் கர்த்தரவளை கண்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தபடினாலே அவளுக்கு ஒரு பெருமை வந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் கொடுத்ததான காரியத்தில் நீ உண்மையுள்ளவளாயிரு. பெருமை வேண்டாம், நான் என்கிற சுயம் வேண்டாம். சவுல் தன் ராஜ்யபாரத்தை இழந்து போனதுக்கு காரணமே அதுதான். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, நமக்கு பெருமையின் ஆவி வேண்டாம். கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். என் இருதயத்தை கலிகூற பண்ணும், என் துக்கங்களை மாற்றும், என் சந்தோஷத்தை அன்றோடு தந்து எனக்கு மகிமையான காரியங்களை செய்யும் என்று சொல்லி கேள். அப்பொழுது உன் உள்ளத்தை கர்த்தர் மகிழ்ச்சி அடைய செய்வார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கலிகூற பண்ணுவேன். நாட்கள் வரும்பொழுது நிச்சயமாகவே உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். நீ அற்புதங்களை காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க அப்பா என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே வா. அவரை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த இருதயத்தை கலிகூற பண்ணுகிறார். பயப்படாதே, கர்த்தராகி ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் இருதயத்தை கலிகூற பண்ண ஒரு நீர் மாத்திரம் ஐயா. இந்த உலகம் எங்களை சந்தோஷப்படுத்தாது. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துவதில்லை. ஆனால் நாங்கள் உமக்குள் வளரும் பொழுது எங்கள் இருதயத்தை கலிகூற பண்ணுகிற நீரப்பா, நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவுடைய கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை கலிகூற பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென்.